வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைக்கிறதுக்கான அதாவது வீடியோ கொலாஜ் எப்படி பண்றது, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைக்கலாம், இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணலாம். அதுக்கான வீடியோ கொலாஜ் அதாவது 4 வீடியோஸ் இந்த மாதிரி ஒரு கொலாஜ் பண்ணலாம், இல்லை 2 வீடியோஸ் வந்து ஒரு 2 ஃபோட்டோ இந்த மாதிரி என்ன 2 ஃபோட்டோ மிக்ஸ் பண்ணி எத்தனை கொலாஜ் வேணால் பண்ணலாம். அது மாதிரி கொலாஜ் எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் எங்கள் வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு சூப்பர் அப்ளிகேஷன். இதை பற்றி எங்கள் வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னோட பேர் அஜித் ராஜ். நீங்கள் பார்த்துருக்குது அஜித் ராஜ் யூடியூப் சேனல். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் அஜித் ராஜ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் வரும், அதையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்து நான் எப்போலாம் புது வீடியோ வரணும் அது உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்லாம் காட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்ளிகேஷன் தான் ஃபோட்டோ கிரிட் அப்படின்ற அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் நீங்கள் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷனுக்கு போகணும் அப்படியே உங்களுக்கு என்ட்ரன்ஸ் பேஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். கிரேட், எடிட், வாவ் கேம், 3D கார்டு, ஸ்னாப் புக் இல்லை இது எல்லாமே இருக்கும். நான் ஃபஸ்ட் ஆப்ஷன் கிரெடிட்டை மட்டும் கிரெடிட் பண்ணால் போதும். இதில் நீங்கள் வந்து ஃபோட்டோவும் வீடியோவும் சேர்ந்து கூட நீங்கள் வந்து பண்ணலாம். இப்போ நான் வந்து உங்களுக்கு வீடியோ மட்டும் வச்சு பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து வீடியோ வச்சு பண்ணி காட்டுறேன். நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே இதில் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் எல்லாமே. இப்போ நான் வந்து ஒரு வீடியோ மட்டும் எத்தனை வந்து ஒரு சமயத்தில் வந்து நம்ம 4 வீடியோ வந்து ப்ளே பண்ணலாம். ஒரே சமயத்தில் 4 வீடியோ வந்து ரெடி பண்ணலாம். ஓகே, இப்போ நான் 4 வீடியோ செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்மளுக்கு இது ப்ளே ஆரம்பிச்சிடும். இப்போ உங்களுக்கு இது என்னென்ன சைஸ், எல்லா வீடியோவும் என்னென்ன சைஸ் வேணும் அப்படின்றத நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சைஸ் செலக்ட் பண்ணுறேன். ஓகே, அவ்வளோதான். இப்போ நம்ம சைஸ் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு பேக்ரவுண்ட் வந்து என்ன கலர் வேணும், அதாவது நடுவில் இருக்கிற அந்த பார்டர் பார்த்தீங்களா, அது உங்களுக்கு என்ன கலர் வேணும் அப்படின்றத வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு உங்களுக்கு டெக்ஸ்ட்டு வேணும்னா டெக்ஸ்ட்டு நீங்கள் போட்டுக்கலாம். அப்படி உங்களுக்கு என்னென்ன வேணும் தேவைப்படுதோ டெக்ஸ்ட்டு, ஸ்டிக்கர், பார்டர் இது தான் பண்ணிக்கலாம். இங்கே வாட்டர் மார்க்கில் போடணும் அப்படின்னா வாட்டர் மார்க்லாம் நான் இப்போ வந்து என் பேர் போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் ஷேர் ஷாட்டில் போடணும் அப்படின்னா இந்த உங்கள் பேரை போட்டு நீங்கள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா போதும். இது வந்து உங்களுக்கு என்ன ரெசல்யூஷன் பிக்சல் கேட்கும், 720 இல்லை 1080 MP4 இல்லை என்ன ஃபார்மேட் அப்படின்றதான் கேட்கும். நீங்கள் சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆரம்பிச்சிடும். நான் ஏற்கனவே சேவ் பண்ண வீடியோ ஒன்று காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த வீடியோ நான் ஆல்ரெடி சேவ் பண்ணியிருக்கேன். 4 வீடியோ ஒரே சமயத்தில் ப்ளே ஆகிற மாதிரி. அப்படி நான் எக்ஸ்ட்ரா வந்து நான் வந்து இப்போ ஃபோட்டோ வச்சு பண்ணலாம். ஃபோட்டோ வந்து இப்போ வந்து 2 ஃபோட்டோ 2 வீடியோ வச்சு பண்ணலாம் அப்படின்னா அதுவும் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு என்னென்ன 2 ஃபோட்டோ வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு வீடியோ, ஒரு ஃபோட்டோ, ஒரு வீடியோ மட்டும் ஒரு ஃபோட்டோ வச்சு நான் பண்ணி காட்டுறேன். ஓகே, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை சமையல் நீங்கள் வச்சுக்கலாம். வச்சுட்டு அப்புறம் அதில் வந்து இன்னொன்று உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. நான் வந்து எப்போ உள்ள மாதிரி உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் ஒன்று. ஓகே, இப்போ நான் வந்து எப்போ உள்ள மாதிரி ஒரு வீடியோ பண்ணி காட்டுறேன். இப்போ 4 வீடியோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எல்லாமே வந்து பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து இன்னொன்று பண்ணலாம். இப்போ எல்லாமே சைஸ்லாம் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே ரேஷியோ அப்படின்னு ஒன்று இருக்கும். இதில் வந்து 1:1 இப்போ இருக்குது. உங்களுக்கு என்ன ரேஷியோ வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ 1:1:9 இது வந்து நம்ம ஸ்க்ரீன் சைஸு. இந்த மாதிரியான ஒரு ரேஷியோ இருக்குது. அந்த ரேஷியோக்கு வேணுங்கிறப்போ நீங்கள் வச்சு நீங்கள் வந்து இதில் அப்லோட் பண்ணும்போது நல்லாயிருக்கும். இது 3மே வந்து இது இன்ஸ்டாகிராமுக்குள்ளது. ஸோ இன்ஸ்டாகிராமில் பார்த்தோம்னா இந்த மாதிரி போஸ்ட் தான் உங்களுக்கு வரும். இந்த மாதிரி எந்த ரேஷியோவில் வேணுமோ அப்படின்றத நீங்கள் வந்து ஈஸியாக செலக்ட் பண்ணி இதில் ஈஸியாக வச்சுக்கலாம். இது வந்து ரொம்ப அருமையான அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த அப்ளிகேஷன் நிச்சயமாக இன்ஸ்டால் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சந்தேகம் மற்றும் கேள்வியில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் இன்னொரு வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.